ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டுகள் மறந்து போகுது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதிய தொழில் கொள்கை 1991 ஜூலை 24 போட்டிக்குழு 2010, ஃபசல் பீமா திட்டம் 2016 பிப்ரவரி 18, அத்தியாவசிய பொருட்கள் திட்டம் 1955, குளிர்பதன கிடங்கு சட்டம் 1964, கிசான் காப்பீடு திட்டம் 1998, வர்த்தக கொள்கை 1992 ஏப்ரல் 1, புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை 2015 ஏப்ரல் 1, சிறப்பு பொருளாதார கொள்கை 2000, ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் 1965 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜிஎஸ்டி 2017 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நரசிம்ம குழு அப்படின்றது 1991, 20 அம்ச திட்டம் 1975, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978, ஊரக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் 1979, வேலைக்கு உணவு திட்டம் 1977, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980, ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் 1983, ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006, பிரதான் மந்திரி ஆதார் கிராம சதக் யோஜனா 2010, பிரதான் நிர்மான் யோஜனா 2005, இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985, நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு 2005, தேசிய ஊரக நலத்திட்டம் 2005, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013, எம்எஸ்எம்இ சட்டம் 2006, வட்டார ஊரக வங்கி 1975, வங்கி இணைப்பு திட்டம் 1992, முத்ரா திட்டம் 2015 ஏப்ரல் 8, தேசிய ஊரக நல அமைப்பு 2005, தேசிய ஊரக சுகாதார பள்ளி ஸ்டார்ட் பண்ணது எப்போ 2005, இந்தியாவோட முதல் தொழில் கொள்கை 1948, இந்தியாவோட இரண்டாம் தொழிற்கொள்கை 1956, வழிநடத்தும் திட்டம் 1962-61, இரும்பு எஃகு தொழிற்சாலை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1907 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சாயில் நிறுவனம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1974, முதல் சணல் தொழிற்சாலை 1855, மும்பை நூற்பு கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1854, முதல் எண்ணெய் கிணறு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1884, இங்கிலாந்து வங்கி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1864, சீனாவோட மைய வங்கி எங்கன்னா 1928 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிலோன் மைய வங்கி 1950 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போனா 1934, இஸ்ரேல் மைய வங்கி 1959, ரிசர்வ் வங்கி பணி எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா 1935 ஏப்ரல் 1, ரிசர்வ் வங்கி எப்போ நாட்டுடைமை ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1949, ஆர்பிஐயோட ரிசர்வ் வங்கியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்போ கல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு மாற்றிருப்பாங்க, அது எப்போனா 1937, அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999, செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் 2007, வங்கி குறைதீர்ப்பு சட்டம் 1995, வங்கி நெறிமுறை சட்டம் 1949, கடன் கட்டுப்பாடு முறை சட்டம் 1939, பிணைய பரிவர்த்தனை சட்டம் 1934, நபார்டு வங்கி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1982,
விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் 1963, இந்திய தொழில் நிதிக் கழகம் 1948, ஐடிபிஐ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1976. எக்ஸிம் அப்படின்ற ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வங்கி 1982 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க. மாநில தொழில்நிதி கழகம் 1951. தானியங்கி பணம் வழங்கும் இயந்திர முறை 1967. பணம் வழங்கும் வங்கி 2015.